வேற லெவல். அப்பா போய் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல திருஷ்டி எடுத்து போடுங்க. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன், ஒரு 10 பசங்க மாத்தி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர பெரிய பசங்களால கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஷோக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ். இதுல யார் அது கோரியோலாம் எல்லாமே பண்ணது மெயினா அவங்க. ஐயோ தயவு செய்து வாங்க ப்ளீஸ். ரொம்ப ஆக்சுவலா இவங்க பசங்க இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறத விட அவங்க அங்க இருந்து எல்லாத்துக்கும் கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஐயோ கிளாஸ். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட எங்க பசங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மேலும் இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் நீங்க நிறைய பண்ணணும். குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து பண்றது. ஒரு குழந்தை ஆடிட்டு இருக்கிறப்ப இன்னொரு குழந்தை நின்றுச்சுன்னா இன்னொரு குழந்தை ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததான் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ரொம்ப ஹாப்பி. இந்த ஈவினிங் எனக்கு மறக்க முடியாத ஈவினிங். ஏன் அப்படின்னா என் பொண்ணு என்ன இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்றது. என் பொண்ணு இங்க தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு ஈவினிங். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபைனலா ஒண்ணுதான், எல்லா குழந்தைகளும் காட் சூசன் சைல்டு தான். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தைங்க தான். ஸோ குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றதான். ஸோ களிமண் மாதிரி அவங்க நம்ம பிடிக்கிற பிடியில் அவங்க இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. அவங்கள நல்ல குழந்தைகளை வளர்த்து நன்றி. இந்த ஈவெண்ட்ல என்னை இன்வைட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா. அவங்க குழந்தைங்க எல்லாமே டயர்டா இருப்பாங்க. ஸோ இன்னொரு ஈவெண்ட்ல இதே மாதிரி நான் சூப்பரா மீட் பண்றேன். இதே மாதிரி நிறைய பேசுறேன், நிறைய போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். மறக்காம இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள்ல விசில் போடுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா சிஎஸ்கே மேட்சுக்கு விசில் போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. வேற எதுவும் மீன் பண்ணல, பாத்துக்க.